நமச்சிவாயா. என் அன்பு தங்கமே, உன்னுடைய தலையெழுத்து என்ன எழுதி இருக்கின்றது என்பதை நான் சொல்லத்தான் உன்னிடம் வந்திருக்கின்றேன். இந்த பிரிவில் உன் துணை யார் என்று உனக்கு தெரியாது. நீ யாருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அவரே உன்னுடைய வருங்கால துணையாக வரப்போகின்றார். உன்னை எப்போதும் தவறாக புரிந்து கொள்பவர்களை நினைத்து உன் மகிழ்ச்சியை நீ இழக்காதே தங்கமே. நீ கள்ள கபடம் இல்லாத நல்ல உள்ளத்தோடு நன்மை செய்தாலும் சிலர் அவர்கள் குணத்திற்கு ஏற்றவாறு புரிந்து கொள்கிறார்கள். அதை விடு, நீ செய்வதை தொடர்ந்து செய். உன்னுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகும் காலம் இது. போன்ற கவலைகளை உன் மனதில் நீ சுமக்க வேண்டாம். நான் தான் உடன் இருக்கின்றேன். என் ஆலயத்திற்கு வர முடியாத சூழலில் இருப்பவர்கள் மனதில் நினைத்தாலே நான் அவர்களுக்காக வருகின்றேன். நீ வெளியில் என்னை தேடுவதை விட உனக்குள்ளேயே என்னை தேடு தங்கமே. உனக்குள்ளே நான் இருக்கின்றேன். நான் உனக்குள்ளே இருந்து உனக்கு எது தேவையோ நான் அளிப்பேன். உன்னுடைய துணையுடன் தான் நீ வாழப்போகின்றாய். நீ யாரை மனதார நேசித்துக் கொண்டு இருக்கின்றாயோ அவருடன் தான் உன்னுடைய தலைவிதி எழுதப்பட்டு இருக்கின்றது. உன்னுடைய தலை எழுத்தை யாராலும் மாற்ற முடியாது தங்கமே. உனக்கு மனம் மிகவும் பதற்றமாகவே உள்ளது. சுற்றிலும் நடப்பது கவலை அளிக்கின்றது. ஆனால் நீ இப்போதுதான் தைரியமாக இருக்க வேண்டும். உன் தைரியம்தான் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றும். தைரியமாக இரு. மனதை போட்டு எப்பொழுதும் குழப்பிக்கொண்டே இருக்கின்றாய். உன் வாழ்க்கை வறண்ட பாலை வனத்திலிருந்து சோலை வனத்திற்கு மாறப்போகின்றது. நீ எதிர்பார்த்த வழி வாழ்க்கை அமைய போகின்றது. நீ எந்த தவறும் வாழ்வில் செய்யவில்லை என்பதை உனக்கு மீண்டும் நான் தெளிவும் படுத்துகின்றேன். நீ சந்திக்கும் நபர்கள் கர்ம வினையால் வருவார்கள். கர்ம வினைக்கு ஏற்ப இருப்பார்கள். திருமண உறவு, பெற்றோர் உறவு தவிர மற்ற உறவுகள் வினை தீர்த்து கொள்வார்கள். நீ உன் சிந்தனையை என் மீது வைத்து செய்யும் செயல்களால் உனக்கு எந்த ஒரு தோஷமும் வரப்போவதில்லை. நீ செய்த புண்ணியத்திற்கான பலனை அனுபவிக்க காலம் நெருங்கிவிட்டது. கிடைக்கும் சந்தர்ப்பத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள். உன்னவர் உன்னை தேடியும் நாடியும் வரப்போகின்றார். உன் தலையெழுத்து நீ நேசித்த உறவுடன் உன்னுடைய வாழ்க்கை அமைய போகின்றது. இந்த பிறவில் அவரே உனக்கு துணையாக வருவார். ஓம் நமச்சிவாயா.